வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பொங்கலுக்குள் இடைநிலை ஆசிரியர்கள் செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும், கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு முதல் தவணையும் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பும் பொங்கலுக்குள் தரப்படும் என்று மாநில முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். போலி மருந்து விவகாரத்தில் முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு ஆதரவாக செயல்படும் பாஜக அமைச்சர் ஜான்குமாரை பாஜக கட்சியிலிருந்து நீக்குவோம் என புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வட மாநில இளைஞர்கள் 2 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 கிலோ 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். பாரத ரத்னா எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன், நமது மக்கள் கழக தலைவர் நேரு MLA, முன்னாள் MLA ஓம் சக்தி சேகர், தமிழக வெற்றிக் கழகம் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தந்தை பெரியார் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தந்தை பெரியாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பிள்ளைத்தோட்டம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திராவிடர் விடுதலை கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் பொங்கலுக்குள் இடைநிலை ஆசிரியர்கள் செவிலியர் பணியிடம் நிரப்பப்படும் என்றும், கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு முதல் தவணையும் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பும் பொங்கலுக்குள் தரப்படும் என்று அம்மாநில முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி மின்துறையில் நேரடி நியமனம் மூலம் 159 கட்டுமான உதவியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் தற்பொழுது 135 பேருக்கு மட்டும் புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் நினைவு மண்டபத்தில் பணி நியமன ஆணை இன்று வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம், மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துறை செயலர் முத்தம்மா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பொங்கலுக்குள் இடைநிலை ஆசிரியர்கள் 256 செவிலியர் பணியிடங்கள் நிரப்ப உள்ளோம். மாணவர்களுக்கு பொங்கலுக்குள் லேப்டாப் தரப்படும். கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு 1700 பேருக்கு பொங்கலுக்குள் முதல் தவணை தொகை தரப்படும் என கூறினார். புதுச்சேரியில் லெனின் சிலை வைத்த விவகாரத்தில் பாஜக கம்யூனிஸ்டினர் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். புதுச்சேரி மணிமேகலை பள்ளி அருகில் நேற்று முன்தினம் இரவு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 6 அடி உயர லெனின் சிலையை நிறுவி நேற்று காலை திறந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் 3 அடி உயர விநாயகர் சிலையை லெனின் சிலை அருகிலே வைத்து பூஜை செய்து பஜனை பாடினர். அதனை அறிந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் திரண்டு வந்து பாஜகவினர் வைத்த விநாயகர் சிலையை அகற்ற முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அதே நேரத்தில் பாஜகவினர் லெனின் சிலையை அகற்ற முயன்றனர். தகவல் அறிந்த உருளைப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் லேசான தடியடி நடத்தி இரு தரப்பினரையும் கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு ஆதரவாக செயல்படும் பாஜக அமைச்சர் ஜான்குமாரை பாஜக கட்சியிலிருந்து நீக்குவோம் என புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், போலி மருந்து தொழிற்சாலை வழக்கில் நேர்மையான எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விசாரணை நடத்தி வருகிறது என்றும், இன்னும் முக்கிய குற்றவாளிகள் பிடிபடுவார்கள், அவர்களது பெயர் எல்லாம் வெளிவந்துவிட்டது, NIA துணையோடு அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்றார். மேலும் பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் இருந்தால்தான் அனைத்து நலத்திட்டங்களும் கிடைக்கும் என்றும், காங்கிரஸ் கட்சியால் நிலையான நேர்மையான ஆட்சியை நடத்த முடியாது என்று கூறிய அவர், போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் யார் தப்பு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றார். ஏழையின் வயிற்றில் அடித்து லாட்டரி விற்று சம்பாதித்து அந்த பணத்தில் கட்சி தொடங்கி இருக்கிறார் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். சார்லஸ் மார்ட்டின் எங்களுக்கு சப்போர்ட் செய்ய வந்தாலும் அவர்களை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றும், ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு ஆதரவாக செயல்படும் பாஜக அமைச்சரை கட்சியிலிருந்து நீக்குவோம் என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். போலி மருந்து விவகாரத்தில் முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தியை புதுச்சேரி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் பிரபல நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி போலியாக மருந்து தயாரித்து இந்தியா முழுவதும் விற்பனை செய்து பல்லாயிரம் கோடி வருமானம் பார்த்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் சிவகங்கை ராஜா என்கிற வள்ளியப்பன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கு முன்பு புதுவை CBCID போலீசார் விசாரணை நடத்தினார்கள். பின்னர் இதற்காக SIT அமைக்கப்பட்டு விசாரணைகளும் கைதுகளும் அடுத்தடுத்து நடந்து வருகின்றன. இந்த நிலையில் இந்த வழக்கை CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லி 2 தினங்களுக்கு முன்பு புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரை செய்துள்ளார். இந்நிலையில் சத்தமே இல்லாமல் அதிரடியாக புதுவையை சேர்ந்த முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தியை ஓசூர் அருகே இன்று புதுச்சேரி போலீசார் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து வந்துள்ளனர். இது புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீஸ் தரப்பில் விசாரித்த பொழுது முக்கிய குற்றவாளியான ராஜாவை விசாரணைக்காக போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்து வருகிறது. அவர் சொன்ன தகவல்களின் அடிப்படையில் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டனர். இதில் NR காங்கிரஸ் பிரமுகர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டார். அந்த வரிசையில் ராஜாவுடன் பார்ட்னராக இருந்த சத்தியமூர்த்தியை கைது செய்துள்ளோம் என்றார். புதுச்சேரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வட மாநில இளைஞர்கள் 2 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 கிலோ 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் அருகே உள்ள ஆரோமா கார்டன் பகுதியில் ஆரோவில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் லியோ சார்லஸ் தலைமையிலான காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 2 பிடித்து சோதனை மேற்கொண்டதில் சோதனையின் பொழுது கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தபொழுது மேற்கு வங்கத்தை சார்ந்த ரிபான்சிக் மற்றும் பீகாரை சேர்ந்த மகாதேவ் குமார் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் இருந்த 2 கிலோ 300 கிராம் எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்து வில்லியனூரில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை VPG ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு, ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கொள்கைகளை மாற்றியதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தேவபொழிலன், மதிமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் நோக்கத்தையே சிதைக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ள VPG ராம்ஜி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், புதுச்சேரி மாநிலத்திற்கு ஏற்கனவே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தையே சரிவர நிறைவேற்றாத NR காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தந்தை பெரியார் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தந்தை பெரியாரின் நினைவு தினம் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் GP சுரேஷ் அறிவுறுத்தல் பேரில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட பொருளாளர் பிரவீன்ராஜ் தலைமையில் வானூர் தொகுதி தலைமை நிர்வாகிகள் ராஜா, முருகையன், ஸ்டீஃபன் ராஜ், முகமது கவுஸ் ஆகியோர் முன்னிலையில் அலங்கரிக்கப்பட்ட பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் கல்கி, கௌஷிக், பிரதீப் மற்றும் வானூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ராமமூர்த்தி, ஜனார்த்தனன், மகேஷ், அபிஷேக் என்கிற சதீஷ், கமலக்கண்ணன், மெர்சல் கோபி, ஜபருல்லா, சக்திவேல், ஜான், அருள் பாண்டி, ராஜேஷ், அன்பு, அசோக், மணிமாறன், நீலமேகம் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.
கிராமப்புற தொழிலாளர்களின் வேலை உரிமை சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கரிய மாணிக்கத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை விக்சித் பாரத் ரோப்கார் அஜ்விகா மிஷன் பெயராக மாற்றியுள்ள மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ அனந்தராமன், திமுக முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன், திமுக தொகுதி தலைவர் சக்திவேல், மாநில ஆதி திராவிட நலக்குழு துணை அமைப்பாளர்கள் தெய்வேந்திரன், திருநாகரசு, காங்கிரஸ் பிரமுகர்கள் சேகர், ஸ்ரீதர், மாநில பொதுச் செயலாளர் முத்துக்குமாரசுவாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை பரப்பாளர் தலையாரி, திமுக தொகுதி துணை செயலாளர் மோகன், மகிழா காங்கிரஸ் மாநில செயலாளர் ருக்மணி, இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் முகேஷ் ராய், நாகமுத்து, ஆனந்தபாபு, சத்யநாராயணன், ஜெயபாண்டியன் உட்பட இந்திய கூட்டணி கட்சிகளான திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள், பெண்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளி வாலஜாபாத் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் பள்ளி தொடங்கி 200 ஆண்டு நிறைவு விழாவும் ஆயர் திரு ஜெனித்குமார் முன்னிலையில் பிஇஓ திரு பே கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. ஆயர் மூலமாக ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. பள்ளி சார்பாக பணியாளர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. ஆசிரியர் குடும்பம் சார்பாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உணவு மற்றும் போர்வைகள், புடவைகள் வழங்கப்பட்டது. கூட்டுநர் டாக்டர் ராஜப்பா, பள்ளி தாளாளர் டேவிட் அருள் பரமானந்தம் அவர்கள் வழிகாட்டுதல்படி தலைமை ஆசிரியர் தேவமாலை, உதவி ஆசிரியர் பத்மநாபன் விழாவினை சிறப்புடன் நடத்தினார். காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஆர்.எம். பிரபு விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆர்.எம். பிரபு விருப்ப மனுவை தேர்தல் பொறுப்பாளர்கள் சாமிநாதன், பஞ்சகாந்தி, பிரதேஷ் இருதயராஜ் ஆகியோரிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊடக பிரிவு சேர்மன் ஆரி சேகர், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் சரவணன், திருவேங்கடம், தயாளன், அசோகன், மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி சாந்தி, முதலியார்பேட்டை காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் புண்ணியமூர்த்தி, சந்திரசேகர், செந்தில்குமார், சக்கரவர்த்தி, விஜயராஜ், ஹரி, கிருஷ்ணன், பன்னீர்செல்வம், ராஜா, பாலா, அரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தையொட்டி மடுகரை பேருந்து நிலையத்தில் அதிமுகவினர் எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்களின் 38வது நினைவு தினத்தையொட்டி நெட்டப்பாக்கம் தொகுதி அதிமுகவினரால் மடுகரையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் முகமது யூசுப், நெட்டப்பாக்கம் தொகுதி தலைவர் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தனபூபதி, அவைத் தலைவர் பழனி, பொதுக்குழு உறுப்பினர் பூபதி, மாவட்ட பிரதிநிதி ரகுநாதன், விவசாய அணி செயலாளர் சக்கரவர்த்தி, அண்ணா தொழிற்சங்க தலைவர் ஜெயமூர்த்தி மற்றும் படுகை கிளை கழக செயலாளர் முத்துராமன் மற்றும் சம்பத், கோபால், சுப்பிரமணி, ஏழுமலை உட்பட அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆர் அவர்களின் மகத்தான சாதனைகளை நினைவு கூர்ந்து கோஷம் எழுப்பினர். மேற்கொண்டு பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி ஊசுடு தொகுதியில் நடைபெறுகின்ற கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் ஸ்பார்டன் சிசி அணிக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சீருடை வழங்கி வாழ்த்து கூறினார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற இருக்கின்ற கிரிக்கெட் போட்டியில் விளையாட்டு வீரர்களை உற்சாகம் செய்யும் விதமாக ஊசுடு தொகுதி திமுக பிரமுகர் கரிகாலன் ஏற்பாட்டில் கிரிக்கெட் போட்டியில் விளையாட இருக்கின்ற ஸ்பார்டன் சிசி அணியின் கிரிக்கெட் வீரர்களுக்கு விளையாட்டு சீருடையை திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன், வெள்ளியூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் கந்தசாமி அருள், ஆதி திராவிட அணி மாநில துணைத் தலைவர் மதிவாணன், களிமூர்த்தி, விவசாய அணி துணை அமைப்பாளர் காசிநாதன் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பொங்கலுக்குள் இடைநிலை ஆசிரியர்கள் செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு முதல் தவணையும் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பும் பொங்கலுக்குள் தரப்படும் என்று மாநில முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். போலி மருந்து விவகாரத்தில் முன்னாள் ஐஎஃப்எஸ் அதிகாரி சத்தியமூர்த்தியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு ஆதரவாக செயல்படும் பாஜக அமைச்சர் ஜான்குமாரை பாஜக கட்சியிலிருந்து நீக்குவோம் என புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வட மாநில இளைஞர்கள் 2 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 கிலோ 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.